சொல்லுவோம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு ஒயரிங் கனெக்ஷன் ப்ளஸ் செட்டிங்ஸ் எப்படி போட்டிருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் கண்ட்ரோலோட ரிலேவோட வாட்டர் கனெக்ஷன் இதுவும் போட்டிருக்கோம். ஒயரிங் கனெக்ஷன் ப்ளஸ் செட்டிங்ஸும் போட்டிருக்கோம். அப்படி வந்து கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் போகணும், அதிகமாக தேவையில்லை. ஓகே, நான் என்ன கஸ்டமர்கிட்ட இல்லை மேம், அதாவது உங்கள் பெண்மணி அவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு 12 தாய்மொழி வச்சுக்கு தான் சொன்னாங்க. தாய்மொழி வச்சு அதாவது அதனால் 50 அப்போ தான் சொன்னேன் மேம், அதாவது நீங்கள் செய்கிறீங்க 70 வரும். இதுக்காக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஒரு 50 எக்ஸா பண்ணிட்டா ஓகே பண்ணிடுங்க. ஓகே மேம், நான் சொன்னேன் ஓகே அப்புறம் பண்ணிடுங்க அப்படின்னு உடனே வந்து நம்ம அவங்ககிட்ட போய் சாப்பிடுவோம். 1 or 2 வச்சுருப்போம். அது வந்து நம்ம வீட்லேயே வந்து இன்னொரு வீடு இருக்கு. சின்ன வீடு தான் வந்து அது ஒரு வீட்டில் வந்து அப்புறம் வந்து அங்கே இருக்கு. நான் வந்து அந்த வீடியோ போடுறேன், ஹோம் டூர் பற்றி போடுறேன். பிளாக் கலரில் யூஸ் பண்ணுவாங்க தான் ஹோம் டூர் போடுறாங்க. அதனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு வீடியோ, நல்லா இருக்கா நானா இல்லையா, நான் பேசுகிறது எசிடி ப்ரோதான். ஏன்னா நான் வீடியோ போடுறது ஒரு 2வது வீடியோ இப்போ கொஞ்ச நாள் கேப் கண்டினியூ பண்ணுவோம். அதனால் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இப்போ நம்ம ட்ரைவை பற்றி சொல்லியிருக்கோம். ட்ரைவை வந்து யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். மேனுவல் இன்குபேட்டரில் ட்ரை வரும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். வேறு ஒன்றும் வேலையை குறைக்கிறதுக்கு சொல்லலாம். அதாவது இப்போ வந்து ஆர்டர் பண்ணாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வீட்லேயே ஒர்க் நிறைய இருக்குது, அது இல்லாத கொஞ்சம் கோலிங் இருப்பாங்க, அதனால எனக்கு வந்து அது செட் ஆகாது. நான் வந்து 3 நேரம் டேக்கு வந்து 4 டைம்ஸ் இருக்கிறதுனால முடியாது. அதனால நீங்கள் ஆர்டர் பண்ணி போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து இப்போ இதுக்கு முன்னால் வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் பண்ணாங்க. அவர் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து ரொட்டேட் பண்ணிப்பாங்க. அதனால் நீங்கள் செட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருங்க. சரி ஓகே சார் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் வந்து அவருக்கு ஃபஸ்ட் டைம் அவர் கேட்டார். அவங்களாம் சொல்லியிருந்தாரு வேணும், ஓகே பண்ணிக்கலாம், இல்லை கோலிங்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்குது, ரெடியாக இருக்குது, நான் ரெடியாக ரொம்ப சொல்லியிருக்கிறேன்.
நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செக்கிங்காக போட்டுருவோம். சரி ஓடட்டும், நம்ம சைடு பொறுத்த வரைக்கும் எந்த ஃபால்ட் இல்லாமல் நம்ம ரிட்டர்ன் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர இருக்குதுல்ல, அதான் 2 டேஸாக ஓடிட்டு இருக்கு. இதோட 2 நாள் ஆச்சு. இந்த ஈவினிங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக க்ளீனிங் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராசஸ் நல்லா பேக்கிங் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இன்வெர்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து ஒரு 3 நாள் தான் இன்குபேட்டர் மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. சார் பண்ணிக்கலாம் சார், ஒரே சார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் பண்ணி கொடுத்தாரு. கொரிய சார்ஜஸ் ஓகே, ஒன்றும் நெக்ஸ்ட் ஆர்டர் இருக்குது. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி டவுட்ஸ் அவருக்கும் வந்து ஒரு தெளிவான டவுட் சொன்னாங்க. இப்படி தான் என்ன டவுட் கேட்டிங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வேர்ல்ட் அடாப்டருக்கு மேலே போடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வரைக்கும் 24 to 30 வரைக்கும் போகலாம். 30 வந்து நம்ம ரீசனபிள் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது. அதனால் 12 வோல்ட் டு மினிமம் 5 வோல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் 12 வோல்ட் யூஸ் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கேட்டிங்கன்னா 12 வோல்ட் வந்து ஃபேனுக்கு யூஸ் பண்ணுவோம். 12 வோல்ட் போட்டிங்கன்னா ஃபேனும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு இதுக்காக வந்து அது வெயிட்டிங் வச்சுருக்கோம் கேட்டிங்கன்னா, அந்த டிசி பல்ப் வந்து நம்ம சைடில் கிடைக்குது. சேலத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் கிடைக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஏரியாவில் இருக்கா டிசி பல்ப், அதாவது 40 60 இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா ஓகே. அப்போ வந்து நம்ம அதில் எதுவுமே கிடைக்கும் போது அதனால் வந்து அப்போ ஓகே எல்லாத்துக்கும் நீங்கள் கமெண்ட் எனக்கு சொன்னீங்கன்னா ஓகே இருக்கு எங்கள் உங்கள் ஊர் பேர் போட்டு எங்கள் ஊரில் டிசி சொன்னீங்கன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஓகே அந்த சைடில் ஒரு ஆடணும். இப்போ வந்து மதுரையில் அவர்கிட்ட பேசணும். பேசிட்டு டிசி பார்த்து சொல்லுங்கள் சார், நான் வந்து உங்களுக்கு டிசியில் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு கார்டபிள் சார்ஜ் ஓகே. ஏன்னா வந்து டிசி போது நமக்கு வந்து கரண்ட் பில் அதிகமான ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் அதையும் நம்ம காஸ்ட் வைஸ் கொஞ்சம் குறைக்குமே. டிசி பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் ஒரு என்ஹான்ஸ் ஃபேனு அப்புறம் இந்த மோட்ஸு எல்லாமே வந்து இந்த மோட்டர் வந்து மட்டும் 20 வோல்ட் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓவர்ஸ்க்கு 15 hours 20 போட்ட வீடியோ சொல்லியிருப்பேன். நம்ம செய்கிற ட்ரேஸ் சைஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி டைமிங் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஓல்டு பழைய ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அதில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம வந்து சொல்லியிருப்பேன், இது ஒரு ட்ரே, அதாவது டில்ட்டிங் மெத்தடு. இது வந்து அது வந்து 45 டிகிரி, இது வந்து 180 டிகிரி வந்து ஓகே ஓகே. இப்போ வந்து வீடியோ பிடிச்சிருக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார்மை பற்றி ஃபார்மில் ஸ்டார்ட் ஃபார்ம்லாம் கிடையாது. சரி ஓகே, ஃபார்ம்ஸ் நமக்கு வந்து ஒரு நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும்